ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது காலை வணக்கம் கிடையாது, மதியம் வீடியோ. இது காலையில் வந்துட்டு அரவிந்த் மதருடைய பூக்கள், நர்சரி கார்டன் இதை பற்றி நான் வந்துட்டு காலையில் ஷூட் பண்ணினேன். இப்போ வந்துட்டு முட்டை குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான முறையில் முட்டை குழம்பு வைக்க போகிறேன். முட்டை குழம்பு, சாப்பாடு, முட்டை ஆம்லெட்டு, ரசம், இதுதான் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய லன்ச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் நான் செய்கிறேன். வாங்க நம்ம எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். முட்டை குழம்பு கடுகு வெந்தயம் கொஞ்சமாக போட்டாச்சு. 4 முட்டை வந்துட்டு கடாயில் இந்த குழம்புல உடச்சி ஊற்ற போகிறேன். அப்புறம் 3 முட்டை வந்து ஆம்லெட் போட போகிறேன். இது வந்துட்டு நம்ம 3 நாய்க்குட்டிங்களுக்கு, சக்தி, ஷாஷா, ஷிண்டு 3 பேருக்கு. இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். மூடி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா அது இந்த மாதிரி வந்து நான் புளி தான் அரைச்சி, இந்த புளி விழுது வந்து இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி போடல, அந்த மாதிரி புளியை வந்து நாங்கள் மிக்சியில் போட்டு நான் அரைச்சி வச்சுப்பேன். அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ குழம்புக்கான புளிப்பு வேணுமோ, திக்னஸ் வேணுமோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நல்ல மீன் குழம்பு மாதிரி வாசமாக இருக்கும். முட்டை குழம்பு மீன் குழம்பு மாதிரியே வாசனையாக இருக்கும். என்ன ஒன்று, மீனுக்கு பதில் முட்டை போடுறோம், அவ்வளோதான். இதாச்சுங்களா. அதுக்கப்புறமா மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி. இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் இந்த புளியும், இந்த மிளகாத்தூள், இந்த மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் போட்டுருவோம். ஏன்னா வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம்.
இது மொத்த குழம்புக்கான உப்பு போட்டுருவோம். அதுக்கு அடுத்தது இந்த தண்ணி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். முட்டை குழம்பு ரொம்ப சிம்பிள். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இந்த கடுகு, வெந்தயம், அடுத்தது மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். இதே தான், வேறு எதுவுமே இல்லை இதில். இதை போட்டாச்சு. லாஸ்ட்டில் மிளகுத்தூள் போட்டு இறக்கிப்போம். ஏன்னா மிளகுத்தூள் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சொராகண்டம் குழம்பு இருக்கும் பார்த்திங்களா, அந்த டேஸ்ட் வரும் முட்டை குழம்பு. வெந்தயம் போட்டேன். இது வெந்தயம் பெருங்காயம் போட்டேன். அது என்ன போட்டேன்னு வீடியோ எடுத்துகிட்டே செய்யறதால பெருங்காயத்தை போயிட்டு வெந்தயம் நீட்டேன். வெந்தயம் கடுகெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டு தான் நம்ம தாளிக்கிறோம். இது கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிப்பேன். ஏன்னா அந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே, குழம்பு கொதித்த உடனே தான் நம்மளுக்கு இந்த கார வாடை நம்மளுக்கு நல்லா போகும். போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிடலாம். நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு திக்னஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே முட்டை ஆம்லெட் போட்டு சாதம் வச்சுக்கலாம். இதில் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இது பாருங்கள், அப்படியே அழுக்காக ஒரு முட்டை 4 பக்கம் 4 முட்டையை உடைச்சி ஊற்றிட்டேன். நம்மளுக்கு திக்னஸ் குழம்பு திக்னஸாக வச்சா தான் நல்லாயிருக்கும். முட்டை குழம்பு இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டுற அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பும் சரி, முட்டை குழம்பும் சரி, இந்த மாதிரி திக்னஸாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. அப்படியே மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டா முட்டை வெந்துடும். சாதம் இதோ வச்சுட்டேன் குக்கரில். இதோ வச்சுருக்கேன். இதோ ரசம் ஆயிடுச்சு. ரசமும் வச்சுட்டேன். இப்போ அடுத்தது ஆம்லெட்டுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ ஆம்லெட் பண்ணிடலாம். அடுத்தது முட்டை ஆம்லெட்டுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இதில் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுப்போம். ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கினா தான். நம்ம கலாஷேத்திரால வாங்கி வந்தோம் முட்டை அடிக்கிறது.
நல்லா சின்னதாக அழகாக இருக்குது. எனக்கு க்யூட்டாக நல்லா அழகாக இருக்கிறதால ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இது. இங்கே ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. இந்த பட்டன் வந்துட்டு இப்படி வச்சு அழுத்தி இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல முட்டை வந்து நல்லா அடித்து வந்துடுது. இதில் அடிச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா குண்டாக எலும்புது முட்டை. அது நல்லா நம்ம இப்படி அடிக்கிறதாலையா இல்லை எப்படி முட்டையை வந்து அந்த மாதிரி தெரில, ஆனால் இப்படி பண்ணுறதால தான் நல்லா எலும்புதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆம்லெட்டை வந்து அப்படியே மொத்த முட்டையும் வந்து அப்படியே ஊற்றி விட்டுருவேன். அப்படியே ஊற்றிட்டோம்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தான் இதே வந்து நல்லா அப்படியே இட்லி போல் ரொம்ப அழகாக ஆம்லெட் வந்துடும். ரொம்ப சிம்பிளான சாப்பாடு, உடனே சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதோடு ஆஃப் பண்ணிடலாம். முட்டை ஆம்லெட்டு, இந்த சாப்பாடு, இந்த முட்டை குழம்பு இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம லஞ்சு இன்றைக்கி. இது வந்துட்டு ரசம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். 3 பேருக்கு 3 முட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருவோம். சக்தி அப்படியா தெரியல, அவங்க ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சக்தி வா, ஓடியா ஓடியா, சீக்கிரம் ஓடியா. ஷாஷா ஷாஷா இந்தா, உனக்கு இந்தா. இந்தா வா, இந்தா எழுந்து சாப்பிடு. பட்டுன்னு சாப்பிட்றது இதான் சாஷா. சாஷமா ஓடியா 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 ஓடியா, எங்க இருக்கிற? சாஷா புச்சி வா 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 வா, ஓடியா 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 ஓடியா. இந்தா இந்தா சாப்பிட்ரு, சீக்கிரம் 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 சாப்பிட்ருங்க. இந்தா சக்தி வா. இல்லை சாப்பாடு வேறு வேண்டணும், சாப்பாடு வச்சுட்டு ஓடியா, சீக்கிரம் சாப்பிடுங்க போ. என்னம்மா சோம்பேறி, நான் இதுமா இது சிப்பி பாரு. இந்த ஷிண்டோ படுத்துக்கினே அந்த முட்டையை சாப்பிட்டு முடிச்சிருச்சு.
எவ்வளோ சோம்பேறித்தனம், சாப்பாடு வச்சா அதை சாப்பிடல, முட்டையை மட்டும் எங்களுக்கு இவ்வளோ கேட்குது. ஓய், முட்டை மட்டும்தான் இறங்குமா உனக்கு? சாப்பாடு இறங்காதா? ஆ, சாப்பாடு சிக்கன் சாதம் தான், ஆனால் சாப்பிடாத அப்படியே வச்சு போய் சாப்பிடு போ போ. ஓய், ஐயோ இது கிட்ட வேண்ட முடியாது. முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னு சுவை பார்ப்போம் வாங்க. அப்படியே செம்மையா இருக்குங்க. ஐயோப்பா, சான்ஸே இல்லை. ஆம்லெட்டும் நல்லா கனமாக நல்லா சூப்பராக இருக்குது. அப்படியே முட்டை பாருங்க, அப்படியே வெந்து சூப்பராக இருக்குது. முட்டை எடுத்து சாப்பாடு மேலே வச்சு அது மேலே கொஞ்சம் சாதம் வச்சு இதே மெத்தடில் நீங்களும் வந்து முட்டை குழம்பு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் வச்சது முட்டை குழம்பு செம்மையாக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த முட்டை ஆம்லெட்லேயும் கொஞ்சம் தண்ணி கலந்து அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆம்லெட்டு போட்டிங்கன்னா செம்மையாக அப்படியே திக்காக இவ்வளோ திக்கு வரும். இந்த மாதிரி திக்காக வரும். செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை